யாரும் கேட்க மாட்டேங்க சார் நம்பர் சீரியல் யார் நம்பர் சொல்லுங்க இல்லை ரைட் சார் உங்களுக்கு சீரியல் நம்பர் கொடுங்க சார் நம்பர் எடுக்க மாட்டேங்காங்களா இதை வச்சு போட்டு அடிக்க நான் என்ன செய்யறது அப்படின்னே நீங்க டிரைவரை காப்பாற்றணும்னு நினைச்சு நாளைக்கு நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டாருல எடுத்து எல்லாரும் யாரி உட்கார்ந்த பிறகு வண்டி நீங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, நீங்களும் சேர்ந்து நாளைக்கு சஸ்பெண்ட் ஆவீங்க. ஆமா, நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஒருத்தர் 100க்கு போன் அடிக்கிறனால தானே. உங்களுக்கு தெரியாதா அவர் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சு உங்களுக்கு முதல் தெரியாதா? வேணும் 2 ஒரே இதுல வர உங்களுக்கு தெரியாதா ட்ரிங்க்ஸ் அடிச்சிருவோம். அப்ப உங்களோட சூப்பர்வைசர் நம்பர் கொடுங்கண்ணே. பிரஸ் தான் நான், நீங்க சூப்பர்வைசர் நம்பர் கொடுங்க. நீங்க உங்க நேம் என்ன? உங்க நேம் என்ன? வண்டி எல்லாம் போட்டாச்சு, நீங்க தானே ரொம்ப பேசுறீங்க. சூப்பர்வைசர் நம்பரை கொடுங்க. அப்ப புக் பண்ண என்ன செய்வான்? இல்லன்னா இப்ப நீங்க சம்பவத்தை எப்ப பாத்தீங்க? நான் இப்போ வந்தவொடனே பார்த்தேன். நான் எனக்கு 10:30 கரெக்டாக பஸ்ஸு. நான் 10:00 வந்தவொடனே நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேட்டேன். ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தாரு. ட்ரிங்க்ஸ் அடிச்சு உடனே நீங்க அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன செஞ்சீங்க? ஆடிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் பஸ் அவர் எடுக்க மாட்டாருன்னு நினைச்சு அவர் தான் எடுத்தாரு. சரி, பஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கேட்கும்போது நான் 100க்கு கால் பண்ணிடுவேன். பண்ணா போலீஸ் வந்து செக் பண்ணி கொடுத்தா வண்டி எடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் ஆள் எல்லாத்தையும் இறக்கி விட்டாரு. இல்லைன்னா இறக்கி விட்டுருக்காரு. அவர் நல்ல போதை. அவர் நல்ல சரியான போதை தான். நீங்க பாத்தீங்களா நல்ல போதையா? டிரைவர் நல்ல போதை, அவரு நல்ல போதை, நல்ல போதையானே. அதுக்கு வந்து கண்டக்டர் சொன்னதுக்கு ஒரு நேம் எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாரு. உயர் அதிகாரி நம்பரும் கொடுக்கல. கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்தீங்க பேருந்துல? 50 பேர் இருக்காங்க பேருந்து. அது சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. 50க்கு மேற்பட்டவர் இருந்திருக்காங்க. இப்ப இதுக்கு வழி என்ன சொல்றாங்க? பேருந்து மாற்று பேருந்து பண்ணி தாரன்னு சொல்றாங்களா? ஆள் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வண்டி டைம் 10:30, இப்போ 11 மணி ஆயிடுச்சு. அரை மணி நேரத்துக்கு ஆகி போச்சு. அண்ணே, அப்படி ட்ரிங்க்ஸ் அடிச்சு வண்டி எடுக்கலாமா? என்னன்னே பேசுறீங்க? எத்தனை பேரோட உயிர் வம்பா போகுது. அப்படி எடுக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லையா? குழந்தை குட்டி இல்லையா? பிணையாமண்ணே. கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. சரியா? இல்லடா, நான் சொல்றேன், நான் மட்டும் இல்லை, எல்லாரோட இதுதான். கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. எடுப்பீங்களா? இப்படி உங்க பதில் தான். அதை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணுங்க.